Hi friends, good morning. Happy weekends. ஸோ yesterday நைட் வந்து செம்ம இரிட்டேட்டிங்காக போச்சு. இரிட்டேட்டிங் காரணம் வந்து இவர் தான். என்னென்னா நம்மளுக்கு வந்து எஸ்டி மாடியூல் வந்து பக்காவாக இனிஷியலைசேஷன் ஆகுறாரு. எஸ்டி கார்டும் வந்து இனிஷியலைஸ் ஆகுது. அந்த மெமரி கார்டுக்குள்ளே இருக்கிற என்னென்ன ஃபைல்ஸ் அப்படின்றதும் காமிக்குது. அல்ட்ராசோனிக் சென்சார் கரெக்டாக டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுது. மாஸ்வெட் வந்து கரெக்டாக ஆன் ஆஃப் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாமே கரெக்டாக நடக்குது. ஒன்றே ஒன்று தவிர அதுதான் மெமரி கார்டுக்குள்ளே இருக்கிற ஃபைலை ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும். இந்த வேலை மட்டும் நடக்க மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இவர் தான் அல்ட்ராசோனிக் சென்சார். இவர் உங்களுக்கு தெரியும், இவர் டிரான்ஸ்மிட்டர் பல்ஸ் வேவை ஜென்ரேட் பண்ணுவார், இவர் ரிசீவ் பண்ணுவார். கரெக்டாக? ஸோ இவர் ரிசீவ் ஆன சிக்னல் வந்து ESP32 கொடுப்போம். ESP32 வந்து கால்குலேட் பண்ணுவார் டிஸ்டன்ஸை. அது ஒரு செப்பரேட் அரித்மெட்டிக் லாஜிக். ஓகேங்களா? ஸோ இந்த வேலை வந்து கரெக்டாக பக்காவாக நடக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இவர் எஸ்டி கார்டு மாடியூலு, எஸ்டி கார்டு மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டிருக்கு 32 GB உள்ள, தெரியுதுங்களா? ஸோ இவர் பக்காவாக இனிஷியலைசேஷன் ஆகுறாரு, அதாவது டெடெக்ட் ஆகுறாரு. உள்ளே இருக்கிற மெமரி கார்டும் வந்து பக்காவாக டெடெக்ட் ஆகுறாரு. 32 GBன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஃபைல் 32 FAT32 ஃபைல் ஃபார்மேட் வந்து FAT32 அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட் கரெக்டாக காமிக்குது. மெமரி கார்டுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக காமிக்குது. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம், அந்த மெமரி கார்டுக்குள்ளே இருக்கிற ஃபைலை ரீட் அண்ட் ரைட் பண்ண மாட்டேங்குது. நம்ம ஆக்சுவலாக மெமரி கார்டு யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே இது ஜென்ரேட் பண்ணுற வேல்யூவும் ஆர்டிசிலேருந்து வர டைம் அண்ட் டேட்டும் இந்த மெமரி கார்டுக்குள்ளே ரைட் பண்ணணும், அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நமக்கு தேவையான போது அந்த டேட்டாவை ரீட் பண்ணணும். ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே நடக்கணும். அது நடக்க மாட்டேங்குது. முக்கியமான வேலை நடக்க மாட்டேங்குது. ஸோ அது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, இங்கே இருக்கிறார் பார்த்தீங்களா? ஸோ இவர் எல்லாத்துக்குமே 5 வோல்ட் கொடுத்துருங்க. அதாவது இவர் தான் வந்து ரெகுலேட்டரு. ஸோ நம்மளுக்கு வர 9 வோல்ட் டிசி சப்ளையை 5 வோல்ட் டிசி சப்ளையாக கொடுப்பாரு. சரிங்களா? இந்த 5 வோல்ட் டிசி சப்ளையை விசிசியாக இதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ விசிசியாக இதுக்கு கொடுத்ததுனால இது எல்லாத்துக்குமே வந்து 5 வோல்ட் இல்லைன்னா 5 வோல்ட்டோட கம்மியாக ஒரு சமயத்தில் வருது. ஸோ இந்த பவர் இன்கன்வீனியன்ட் வந்து இங்கே இருக்குது. டேட்டாவுக்கு முக்கியமானதே வந்து பவர் தான். ஸோ அது வந்து இங்கே பிரச்சனையாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல லெவல் ஷிஃப்டர்னு ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு ஒயரோட. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் லாஜிக் லெவல் ஷிஃப்டர். இங்கே உள்ள இருப்பார். இது மைக்ரோ கண்ட்ரோலர், இது லாஜிக் லெவல் ஷிஃப்டர். ஓகேங்களா? ஸோ இது முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச மிஸ்டேக் தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மிஸ்டேக் தான். ஒரு சின்ன ஆசை, நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன்றதுனால இவ்வளோ பிரச்சனை அடிக்குது. ஏன் ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பிளாக்ல பார்த்தேன், லாஜிக் இந்த மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து லெவல் ஷிஃப்டர் கொடுக்க வேண்டாம், அது அப்படியே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது லேட்டஸ்ட் எஸ்டி மாடியூல் தான், நம்ம போட்டு பார்க்கலாம், லெவல் ஷிஃப்டர் ஒரு இன்க்ளூட் பண்ணாமையே நம்ம போட்டு பார்க்கலாம், அவுட்புட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசையில போட்டு பார்த்துட்டேன். அது இப்படி நம்மளை சுத்த வைக்குது. சரி, இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இதுல இருக்குல்ல டேட்டா பாயிண்ட். ஸோ இதுல எஸ்சி அப்படின்ற டேட்டா பாயிண்ட்ல கரெக்டா தேவையான வோல்ட் கிடைக்குது. இந்த எஸ்சிகே, இந்த எம்ஓஎஸ்சி, இந்த மிசோ அப்படின்ற 3 டேட்டா பாயிண்ட்டையும் தெரியுதா? ஓகே, இந்த 3 டேட்டா பாயிண்ட்டையும் நான் லாஜிக் லெவல் ஷிஃப்டருக்கு இன்புட்டாக கொடுத்து, அதாவது ஹெச்வி பாயிண்ட்ல கொடுத்துட்டு லோ பாயிண்ட்ல அந்த எண்ட்ல அடுத்த எண்ட்ல இருக்கிற லோ பாயிண்ட் எடுத்து தான் ESP32க்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது மூலியமா டேட்டா பாயிண்ட்டுக்கு தேவையான பவர் சோர்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டியாக கிடைக்கும். ஸோ தட் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸாக்டாக கிடைக்குமான்னு தெரியல, நம்ம ட்ரை தான் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ முயற்சியுமே ஒரு ட்ரை, அண்ட் அந்த ட்ரை வந்து கரெக்டாக நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது. ஸோ இதுவும் ஒரு ட்ரை தான், பார்ப்போம். நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் டிவைஸ் ப்ரோ, அவங்க பேர் என்னன்னு தெரியல, டிவைஸ் ப்ரோன்னு போட்டிருக்காங்க. ப்ரோ உங்கள் நேம் அப்படியே இன்க்ளூட் பண்ணுங்கள். இன்னைக்கு ஷியோராக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளோட ப்ராடக்டோட ஃபுல் ஃப்ளோ டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஆன். பை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி வீக்கெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள்.